La 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 la. எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டார்க் சர்க்கிள்ஸை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ டார்க் சர்க்கிள்ஸுங்கிறது இப்போ இருக்க மேஜர் இஷ்யூ. ஸோ டீனேஜ்லேருந்து ஓல்டேஜ் வரைக்கும் எல்லாத்துக்கும் இப்போ டார்க் சர்க்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த டார்க் சர்க்கிள்ஸ்லேருந்து நம்ம எப்படி வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டார்க் சர்க்கிள்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டார்க் சர்க்கிள்ஸ்னால் நமக்கு ஐக்கு கீழே ஸ்கின் டார்க்கராக தெரியுது தான் டார்க் சர்க்கிள்ஸ். இது ஒரு சீரியஸான ஒரு ஹெல்த் இஷ்யூஸே கிடையாது. ஆனால் நம்ம உடம்புல ஏதோ ஒரு வார்னிங் சைன் மாதிரி, ஏதோ ஒரு தப்பான விஷயம் நம்ம உடம்புல நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது ஒரு வார்னிங் சைன் மாதிரி இந்த டார்க் சர்க்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இந்த டார்க் சர்க்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த டார்க் சர்க்கிள்ஸ் நம்ம ஐயில் ஃபார்ம் ஆகும்போது நம்மளோட ஐ ரொம்ப டயர்டாகவும் ரொம்ப ஸ்லீப்பாக இருக்கிற ஸ்லீப்பினஸ்ன்ற மாதிரி இருக்கவும் செய்யுது. ஸோ இதில் எதனாலலாம் வருது, என்னெல்லாம் சான்சஸ் இருக்குது, டார்க் சர்க்கிள்ஸ் வரத்துக்கு என்னென்னலாம் காசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு காசஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீமெச்சூர் ஆஃப் ஏஜ். ஸோ நமக்கு வயசாகிட்டு இருக்குது அப்படின்னு தெரிய வருது, இந்த டார்க் சர்க்கிள்ஸ்மாக தெரிய வரும். ஸோ நிறைய பேத்துக்கு நிறைய டார்க் சர்க்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சுன்னா ஸோ டீனேஜ்லேயே அவங்க கொஞ்சம் ஓல்டேஜ் மாதிரி தெரிய ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ஐயில் இருக்க ஸ்கின்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதாகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ நாட் ஸ்லீப். ஸோ எனாஃப் ஸ்லீப் நம்மக்கிட்ட ஒரு போதுமான ஒரு டீனேஜ் பார்த்தீங்கன்னா 7 to 8 hours நல்ல ஒரு ஸ்லீப் வேணும். ஸோ நல்ல ஒரு டீப் ஸ்லீப் இருந்தால் மட்டும்தான் ஸோ இந்த டார்க் சர்க்கிள்ஸ் வராமல் இருக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு 4 days நீங்கள் ஒரு டீப் ஸ்லீப் இல்லாமையோ ஸோ ஏதோ தூங்காமல் இருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு 4 to 5 days உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது நல்லாவே தோணும். ஐ ஸ்க்ரீனிங் டைம். ஸோ ரொம்ப நேரமாக ஃபோன் பார்க்குறது, அதுக்கப்புறம் ரொம்ப சால்ட்டி ஃபுட்ஸ், ஸோ லைக் அவுட் சைட் ஃபுட்ஸை ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு மேஜரான ரீசன்ஸ் நான் ட்ரிங்கிங் எனாஃப் வாட்டர். ஸோ நம்ம போதுமான அளவுக்கு நம்ம உடம்புல தண்ணி குடிக்காததுனால கூட வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரப்பிங் ஆஃப் ஐஸ். இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக ஒருத்தவங்களுக்கு எப்போவுமே ஒரு ஹேபிட் இருந்துக்கிட்டே இருக்கும், கண்ணை எப்போ பார்த்தாலும் தேய்ச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் ரப்பிங் ஆஃப் ஐஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சான்சஸ் வரத்துக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இன்னொரு சில செகண்டரி காசஸும் இருக்குது. லைக் ஸ்மோக்கு, இந்த ஆல்கஹால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்லாம் ரொம்ப ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதனால் கூட டார்க் சர்க்கிள்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் தான் மேஜர் காஸ். ஸோ இந்த மேஜர் காசை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வச்சுக்கிட்டோம்னா இது வர்றதுக்கு சான்சஸ் ரொம்பவும் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னொரு ஹோம் ரெமெடி ஒன்று இருக்குது. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி நீங்கள் டார்க் சர்க்கிள்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா இந்த ஹோம் ரெமெடியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் டார்க் சர்க்கிள்ஸ் வந்திருக்கு அப்படின்னா எதனாலமா ஸோ இந்த காசஸ்லாம் சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த காசஸ்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டு ஐ ஸ்கின்க்கு கீழே டார்க்கராக இருக்குது, இதில் ஏதாச்சும் ரெமெடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுக்காய். ஸோ ஒரு 3 இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். ஒன்று கடுக்காய், கேஸ்டர் ஆயில், நம்ம விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த கேஸ்டர் ஆயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலோவேரா. ஸோ இது 3ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, இந்த கடுக்காய் நேச்சுரலாக நீங்கள் போயிட்டு எங்கேயாச்சும் ஸ்டோரில் கேட்டிங்கன்னா தருவாங்க. ஸோ உங்களுக்கு கடுக்காய் பவுடராகவும் கிடைக்கிது. ஸோ நீங்கள் பவுடராகவும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் கேஸ்டர் ஆயில், ஸோ விளக்கெண்ணெய், ஸோ நார்மல் ஸ்டோர்லேயே கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல். ஸோ இப்போ அலோவேரா ஜெல்லும் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ 3த்தையும் ஓரளவு சமமளவாக எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கைக்கு கீழே போட்டுட்டு வந்தீங்கன்னா வித்தின் 15 minutes நீங்கள் ஐ பேக்காக ஐயில் அரௌண்ட் நீங்கள் போட்டுட்டு டார்க் சர்க்கிள்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஸோ அந்த அரௌண்ட் த ஐஸில் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் 10 to 15 minutes கழித்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது ஸோ வித்தின் உங்களுக்கு அப்போவே இன்ஸ்டண்ட்டாக ரெமெடி கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் வித்தின் 7 days உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இந்த மேஜர் காசஸை நம்ம ஃபுல்லாக நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு ஸோ எக்ஸ்டர்னலாக நம்ம இது போடும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு எஃபெக்டிவ் ரீசன்ஸாக இது இருக்குது. ஸோ டார்க் சர்க்கிள்ஸை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா ஒரு ஃபேஸ் லுக் ஆகிறதுக்கு, ஒரு நல்ல ஒரு ஷைன் ஆகிறதுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் ஒரு தடையாக இருக்குது. லுக்ஸை நல்லா அட்ராக்டிவாக காட்டுறதுக்காக இந்த டார்க் சர்க்கிள்ஸ் ரொம்ப நிறைய பேருக்கு நிறைய தடையாக இருக்குது. ஸோ இந்த எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஏதாவது தனியாக சேனலில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மௌலிஷங்கர் 02 இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் காய்ஸ்.